இன்னைக்கு நாம ஜீல வீரப்பனோட கதையை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்க கூசே முனுசாமி வீரப்பன் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி சீரியஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே வீரப்பனை பற்றிய பல திரைப்படங்கள் தொடர்கள் வெளிவந்திருந்தாலும் இந்த தொடர் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கதையை வீரப்பனே சொல்வது போல அமைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல உண்மையான காட்சிகளும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு நெட்ஃபிளிக்ஸில் வெளியான தி ஹண்ட் ஃபார் வீரப்பன் வெப் சீரியஸ் தொடரானது போலீஸ் தரப்பில் இருக்கும் நியாயங்களை சொல்வது போல கதை அமைத்திருந்தார்கள். ஆனால் இந்த தொடர் முழுவதுமே வீரப்பன் தரப்பில் இருக்கும் நியாயங்களை சொல்ல முயற்சி செய்திருப்பது இந்த கதையை மேலும் சுவாரஸ்யமாக ஆகிறது. இந்த கதையை வீரப்பன் சொல்லும்போது அவர் செங்காபாடி என்கிற கோபிநத்தம் கிராமத்தில் தான் பிறக்கிறாரு. அது கர்நாடக எல்லையில் வந்தாலும் அவர் தமிழ் குடும்பத்தை சார்ந்தவர் தான். அவருடைய அப்பா பேர் கூசே முனுசாமி, அம்மா பேர் பொன்னுத்தாயி. இவங்களுக்கு மொத்தம் 5 பசங்க. அதில் மாதையன், வீரப்பன், அர்ஜுனன், மாரியம்மாள், முனியம்மாள் இவங்க தான் அந்த 5 பசங்க. அவர்களுக்கு சுமார் 10 ஏக்கர் நிலம் இருந்ததாகவும் ஆனால் அதில் போதிய அளவு விவசாயம் செய்ய முடியலைன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் கூலிக்கு காட்டில் மாடு மேய்க்கிற வேலையை தான் ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்காரு. அப்படி இருந்த காலகட்டத்தில் தான் அவங்க அப்பாவும் வேட்டைக்காரராக இருந்ததால் வனவிலங்குகளை வேட்டையாட அவர்கள் காட்டுக்கு போயிருக்காரு. அப்போது அவர் நல்லா வேட்டையாடுற திறமையை பெற்றிருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் வீரப்பனோட உறவினரான சேவி கவுண்டர் அப்படின்ற ஒருத்தர் தான் யானைகளை வேட்டையாடி அதோட தந்தங்கள்லாம் வித்துட்டு இருந்தார். வீரப்பனுக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்படவே வீரப்பனும் யானைகளை வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு. அதோட தந்தங்கள்லாம் எடுத்து கேரளா போன்ற பல இடங்களில் விற்பனை செஞ்சிருக்காங்க. அப்படி விற்பனை செய்யும் போது யானை தந்தங்களை காட்டில் இருந்து வெளியே கொண்டு வர பல அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தான் கொண்டு வந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அந்த வேலைகளை அவரோட அண்ணன் மாதையன் தான் பார்த்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க. வீரப்பன் சம்பாதிக்கும் பணத்தின் ஒரு பகுதியை மக்களுக்காக செலவு செய்ததாகவும் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்குள் ஏற்படும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து வந்திருக்கிறார். இதனால் அந்த பகுதியில் வீரப்பனின் செல்வாக்கு அதிகரிக்கிறது. அச்சமயம் கர்நாடக மாநிலம் ஆனூரில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அத்தேர்தலில் போட்டியிட்ட ராஜு கவுடா என்கிற வேட்பாளர் வீரப்பனின் உதவியை நாடியிருக்கிறார். இதனால் வீரப்பனும் ராஜுகவுடாவிற்கு வாக்களிக்குமாறு மக்களிடம் சொல்லியிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாகப்பா தேர்தலில் தோற்கிறார். தேர்தலில் தோல்வியுற்ற நாகப்பா வீரப்பனை கொலை செய்ய வீரப்பன் பகுதியை சேர்ந்த ஒரு குழுவை தயார் செய்கிறார்கள். அவர்களை காட்டிற்கு அனுப்பி வீரப்பனை தேடவும் செய்கிறார்கள். ஆனால் வீரப்பன் காட்டில் மிகுந்த பலசாலியாக இருப்பதால் அவரை அவ்வளவு எளிதாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. அச்சமயத்தில்தான் வீரப்பனின் தாயார் பொன்னுத்தாயி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரை சந்திக்குமாறும் கடிதம் எழுதியிருந்தார். அப்போது வீரப்பன் சந்தித்து சென்ற பிறகு ஒரு 5 நாட்களில் வீரப்பனின் தாயாரும் இறந்து விடுகிறார். அவருடைய இறப்பிற்கு கூட வீரப்பனால் வர முடியவில்லை. ஏனென்றால் வீரப்பன் வந்தால் அவரை சுற்றுவிடுவார்கள் என்றும் தகவலும் சொல்லவில்லை. தன் தாய் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த வீரப்பனால் அவருடைய இறுதி சடங்கில் கூட கலந்து கொள்ள முடியவில்லை. இதற்கு காரணமானவர்களை பழிவாங்க வீரப்பன் தனக்கு எதிராக தயார் செய்திருந்த குழுவினரை சுட்டு கொன்றார். இதுவே அவர் மனிதர்களை கொல்வது முதல் முறையாகும். சிறிது நாட்கள் கழித்து பவானியை சேர்ந்த புரோக்கர் ஒருவர் வீரப்பனுக்கு துப்பாக்கி வாங்கி தருவதாக பெங்களூரு அழைத்து செல்கிறார். ஆனால் அவர் முன்கூட்டியே போலீசாருக்கும் தகவல் தெரிவித்திருந்தார். அப்போது இருவரும் ஓட்டலில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது போலீசார் வீரப்பனை கையும் களவுமாக பிடித்து கொள்கின்றனர். வீரப்பன் காவல்துறையிடம் பிடிபடுவது இதுவே முதலும் கடைசி முறையாகும். அது மட்டும் இல்லாமல் தான் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டாலும் அவரை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காமல் காவல் நிலையத்திலே கிட்டத்தட்ட 15 நாட்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போது காவல் நிலையத்தில் தங்கியிருந்த காலத்தில்தான் வீரப்பனின் மீசையை ஷேவ் செய்து அவருடைய புகைப்படம் முதல் முறையாக வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சார்க்கு மாநாடு பெங்களூரில் நடைபெற இருந்ததால் முக்கிய அதிகாரிகள் அங்கு சென்றுவிட்டனர். அங்கு பணியில் இருந்த வன அதிகாரியான ஸ்ரீனிவாஸ் வீரப்பனை என்கவுண்டர் செய்ய திட்டமிட்டிருப்பதாக வீரப்பனுக்கு தகவல் வருகிறது. இதனை அறிந்த அவர் உடனடியாக காவல் நிலையத்திலிருந்து தப்பி காட்டிற்குள் சென்று விடுகிறார். இதனால் பணியில் இருந்த வன அதிகாரியான ஸ்ரீ
ஸ்ரீனிவாஸ் சிக்மங்களூருக்கு மாற்றப்படுகிறார். அந்த சமயத்தில் யானை தந்தங்களை விற்பதும் வாங்குவதும் குற்றம் என பல நாடுகள் தடை விதிக்கின்றன. அதன் பிறகு என்ன செய்யலாம் என்று யோசித்த வீரப்பனுக்கு சந்தன மரங்களை கடத்தலாம் என்ற ஒரு யோசனையும் தோன்றுகிறது. ஆனால் வீரப்பன் இந்த தொழிலை செய்வதற்கு முன்பே பல பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இந்த சந்தன கடத்தலில் வீரப்பன் தலைமை மட்டுமே தாங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட பொதுமக்களும் இந்த கடத்தலில் ஈடுபட்டிருப்பது தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதியில் வெட்டப்படும் சந்தன மரங்களானது சென்னை துறைமுகம் வழியாகவே பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்படுகிறது. இதனால் இந்த கடத்தலில் பல அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. வீரப்பனால் பணி மாறுதல் பெற்று சிக்மங்களூருக்கு சென்றிருந்த ஸ்ரீனிவாஸ் மீண்டும் கோபிநத்தம் கிராமத்திற்கு வருகிறார். அவர் வீரப்பனை பிடித்து தருவதாகவும் போலீஸ் தரப்பில் சொல்லியிருந்தார். இங்கு கோபிநத்தம் கிராமத்திற்கு வந்து அவர் மக்களுக்கு பல நல்ல விஷயங்களையும் செய்திருக்கிறார். இதனால் அவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கும் இருந்திருக்கிறது. அந்த சமயத்தில்தான் வெளியூரில் இருந்த வீரப்பனின் தங்கையான மாரியம்மாவையும் கோபிநத்தம் கிராமத்திற்கே அழைத்து வருகிறார். அப்போது கோபிநத்தம் கிராமத்தில் இருந்த வீரப்பனின் அண்ணனான மாதையன் மற்றும் அவரது கூட்டாளிகளை காவல்துறையினர் வேட்டையாடிய குற்றத்திற்காக கைது செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கோபிநத்தம் கிராமத்திற்கு அழைத்து வரப்பட்ட அவரது தங்கையான மாரியம்மாளும் திடீரென விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த தற்கொலைக்கு காரணம் டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் தான் என வீரப்பன் காதிற்கு செல்கிறது. இதனால் மிகுந்த கோபத்தில் வீரப்பன் இருந்திருக்கிறார். ஆனால் எம்எம் பகுதிக்கு வீரப்பனின் தங்கையை விசாரணைக்காக அழைத்து சென்ற ஹரிகிருஷ்ணா மற்றும் ஷக்கீல் அகமது தான் துன்புறுத்தியதாக தெரிய வருகிறது. மாரியம்மாளின் இறுதிச் சடங்கிற்கு மைசூர் சிறையிலிருந்து வெளிவந்திருந்த வீரப்பனின் தம்பியான அர்ஜுனன் கலந்து கொண்டிருக்கிறார். அப்போது ஸ்ரீனிவாஸ் அர்ஜுனனிடம் வீரப்பனை சரணடைய சொல்லுமாறும் கேட்டிருந்தார். அவரும் வீரப்பனை சந்தித்து தகவலை சொல்லியிருந்தார். ஆனால் இருவரும் சேர்ந்து ஸ்ரீனிவாசை தீர்த்து கட்ட முடிவு செய்கிறார்கள். அர்ஜுனனின் பேச்சை கேட்டு காட்டிற்குள் செல்லும் ஸ்ரீனிவாசை வீரப்பன் சுட்டுக் கொள்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் உடல் முழுவதும் பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறார். அப்போது அவரது தலையை தனியாக வெட்டி எடுத்து ஒரு பாறையின் மீது வைத்து விடுகிறார். இந்த விஷயம் போலீசார் மத்தியில் மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 1991 தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் காவிரி நதி நீர் பங்கீட்டு பிரச்சனையில் பெரிய போராட்டம் வெடிக்குது. அந்த சமயத்தில் கர்நாடகாவில் இருந்த தமிழர்கள் மேலே கர்நாடகர்கள் பெரிய தாக்குதல்கள்லாம் நடத்துகிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட வீரப்பன் இதை தடுத்து நிறுத்தாத போலீஸ்காரங்கள் மீது பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அருகில் இருந்த ராமாபுரம் காவல் நிலையத்திற்கு சென்று அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் அனைவரையும் சுட்டுக் கொள்கிறார். அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகளான ஹரிகிருஷ்ணா மற்றும் ஷக்கீல் அகமது இருவரும் வீரப்பன் கூட்டாளி ஒருவரை இடைத்தரகர்கள் மூலமாக பிடித்து சுட்டுக் கொள்கின்றனர். இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்த வீரப்பன் போலீசுக்கு ஆதரவாக செயல்பட்ட அதே இடைத்தரகரை மிரட்டி போலீஸ் அதிகாரிகளை அவர் சொல்கின்ற பாதையில் வர வைக்கிறார். அந்த பாதையில் கற்களை அடுக்கி வைத்து காரை நிறுத்துகிறார். அப்போது மறைந்திருந்த வீரப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகள் கார்களை நோக்கி சுட்டதில் ஹரிகிருஷ்ணா மற்றும் ஷக்கீல் அகமது சம்பவ இடத்திலேயே உயிர்விடுகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் தமிழக அரசும் கர்நாடக அரசும் வீரப்பனை தேடும் முயற்சியில் இணைந்து பணியாற்ற முடிவு செய்கிறது. இந்த குழுவிற்கு தலைமை தாங்க தமிழகத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்ற அதிகாரியும் நியமிக்கிறார்கள். வீரப்பனை தேடுகின்ற வேலையில் ஈடுபட்டிருந்த கோபாலகிருஷ்ணன் மற்றும் அவரது ஆட்கள் பொதுமக்களிடம் ஆடுகளை திருடிச் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 1000 ஆடுகளை திருடிச் சென்றதாக வீரப்பனுக்கு நியூஸ் செல்கிறது. இதனால் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்கிறார். வீரப்பன் பொது இடத்தில் கோபாலகிருஷ்ணனுக்கு பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். அதாவது, தைரியம் இருந்தால் என்னை நேருக்கு நேரு இந்த இடத்தில் சந்திக்கவா என்று பேனரை வைக்கிறார். இதனை நம்பிய கோபாலகிருஷ்ணன் ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு வீரப்பன் சொன்ன இடத்திற்கு புறப்படுகிறார். ஆனால் அங்கு வீரப்பனால் வைக்கப்பட்டிருந்த கன்னி வெடி விபத்தில் சிக்கி போலீஸ்காரர்கள் மரணமடைகிறார்கள். கோபாலகிருஷ்ணன் காயங்களுடன் உயிர் தப்புகிறார். அதன் பிறகு இந்த குழுவிற்கு தலைமை தாங்க தேவாரம் நியமிக்கப்படுகிறார். இச்சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாடு கர்நாடகா இரு மாநிலங்களும் வீரப்பனை பிடிக்க தீவிரம் காட்டுகிறார்கள். 2 மாநிலங்களிலும் இருந்து சுமார் 8000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த மலைப்பகுதிகளை சுற்றியுள்ள பல இடங்களில் குழுக்களை அமைக்கிறார்கள். அந்த குழுக்களில் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு கேம்ப் அமைக்கிறார்கள். அந்த கேம்பில் தான் ஒர்க் ஷாப் என்ற ஒரு அறையும் இருக்கும். அந்த அறையில்தான் வீரப்பனுக்கு உதவி செய்கிற சாதாரண மக்களை கைது செய்து அவர்களை பெரும் சித்திரவதை செய்கிறார்கள்.
இந்த சித்திரவதை காட்சிகள் எல்லாம் 4வது எபிசோடில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த எபிசோடை பார்க்கும்போது நம்மை அறியாமல் நமது கண்களில் இருந்து தண்ணீர் வருகிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு சித்திரவதை செய்திருக்கிறார்கள். பல பெண்கள், ஆண்கள் உட்பட அனைவருமே பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மெல்லிய இடங்களில் கரண்ட் ஷாக் கொடுத்தும் துன்புறுத்தல் செய்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் அந்த மக்களுக்கு எந்தவித நியாயமும் கிடைக்காதது வருத்தமளிக்கிறது. ஆனால் வீரப்பனை சுட்டுக் கொன்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் பணம் மற்றும் பதக்கங்களும் நிறைய வழங்கப்பட்டது. ஆனால் இதில் பாதிக்கப்பட்ட சாதாரண மக்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு வீரப்பனை பிடிப்பதற்காக துணை ராணுவம் வரவழைக்கப்படுகிறது. அவர்கள் வீரப்பன் இல்லாத சமயத்தில் மிஞ்சுக்குழி பகுதியில் தங்கியிருந்த வீரப்பனின் மனைவி மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இதில் தப்பி சென்ற வீரப்பனின் மனைவி பொதுமக்கள் ஒரு சிலரிடம் தஞ்சம் புகுகிறாள். இவருக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு சில நபர்கள் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கிறார்கள். இதனால் வீரப்பனின் மனைவியும் கைது செய்யப்படுகிறார். இவரது கைதுக்கு காரணமாக இருந்த மக்களை வீரப்பன் கொலை செய்கிறார். இப்படியாக வீரப்பனுக்கு உதவி செய்தால் வீரப்பனும், போலீசாருக்கு தகவல் கொடுக்காமல் இருந்தால் போலீசாரும், இருவரும் மாறி மாறி பொதுமக்களை தாக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது இருந்த அரசாங்கமும் வீரப்பனை பிடித்து கொடுத்தால் இவ்வளவு ரூபாய் கொடுக்கிறோம் என்று பல அறிவிப்புகளை வெளியிட்டு இருந்தன. அதனால் வீரப்பனுக்கு துணையாக இருந்த மக்கள் இப்போது அவருக்கு எதிராக பலவிதமான துப்புகளை போலீசாரிடம் கொடுத்து வந்திருந்தனர். அப்போது காட்டில் மரம் வெட்ட சென்றிருந்த ஒருவருடைய நட்பு வீரப்பனுக்கு கிடைக்கிறது. அவர் மூலமாக வீரப்பனுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அரிசி போன்றவற்றைகளை பெற்று வருகிறார். வீரப்பனுக்கு அந்த நபர் மீது நம்பிக்கை ஏற்படுகிறது. இதனை சாதனமாக பயன்படுத்தி கொண்ட போலீசார் வேறொரு நபரை பத்திரிகையாளர் என்று வீரப்பனிடம் அறிமுகம் செய்து வருகிறார்கள். ஆனால் வீரப்பனுக்கு சந்தேகம் வரவே இருவரையும் சோதனை செய்ததில் பத்திரிகையாளராக வந்த நபரிடம் சைனைட் மாத்திரைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்படுகிறது. அவரையும் கொடூரமாக வீரப்பன் சுட்டுக் கொள்கிறார். வீரப்பனின் நம்பிக்கையை பெற்ற அந்த நபரின் கால்களிலும் அறுவை சிகிச்சை செய்து உள்ளே சைனைட் மாத்திரைகளை வைத்திருந்தனர். அவற்றை நேரம் பார்த்து வீரப்பன் சாப்பிடும் உணவில் அதை கலக்குமாறும் போலீஸ்காரர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. வீரப்பனின் தம்பியான அர்ஜுனனுக்கு காலில் ஆபரேஷன் செய்ய வேண்டி இருப்பதால் டிஎஸ்பி சிதம்பரம் மற்றும் அவரது சகோதரர்களை வீரப்பன் கடத்துகிறார். தம்பிக்கு நல்லபடியாக ஆபரேஷன் நடைபெற்றால்தான் இவர்களை விடுதலை செய்வேன் என்றும் மிரட்டுகிறார். இதனால் அவர்களுக்கு ஆபரேஷன் செய்ய ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் வீரப்பனின் தம்பி ஈரோடு மருத்துவமனையில் இருக்கும்போது வீரப்பனுக்கு தெரியாமல் டிஎஸ்பி சிதம்பரம் மற்றும் அவரது சகோதரர்கள் தப்பி வந்து விடுகிறார்கள். இதனால் மருத்துவமனையில் இருந்த வீரப்பனின் தம்பி மற்றும் அவரது கூட்டாளிகள் 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்கிறார்கள். அப்படி கைது செய்யும் பட்சத்தில் அவர்களை கர்நாடக காவல்துறையிடம் ஒப்படைத்து நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லும் வழியில் அவர்கள் சைனைடு மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தரப்பில் சொல்கிறார்கள். காவல்துறையில் சரணடைந்த வீரப்பனின் தம்பி மற்றும் அவரது கூட்டாளிகளின் மரணம் வீரப்பனுக்கு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் போலீசில் சரணடையலாம் என்று இருந்த வீரப்பனின் எண்ணத்தையும் மாற்றியது. இத்துடன் இந்த முதல் சீசனானது முடிவுக்கு வருகிறது. இந்த கதையில் பல இடங்களில் 18+ வசனங்களும் வன்முறை காட்சிகளும் இருப்பதால் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பார்ப்பது நல்லது. 2வது சீசன் கூடிய விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.